கைஸ், நாம் இந்த சேனலில் யூஎஸ் மார்க்கெட் இன்வெஸ்டிங், இந்தியன் மார்க்கெட் இன்வெஸ்டிங், லேட்டஸ்ட் நியூஸ் இன் யூஎஸ் மார்க்கெட், லேட்டஸ்ட் நியூஸ் இன் இந்தியன் மார்க்கெட், ஸோ இண்டெக்ஸ் அனாலிசிஸ், நல்ல லாங் டேர்ம்க்கு எப்படி வெல்த் க்ரியேட் பண்ணுறது, லேட்டஸ்ட் நியூஸ் இன் இந்தியன் மார்க்கெட் அண்ட் யூஎஸ் மார்க்கெட், ஸோ என்னுடைய ரீசன்ட் பைஸ், ஸோ இதெல்லாம் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுடைய டவுட்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்தியன் மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு யூஎஸ் மார்க்கெட்டை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டு எல்லாமே செம்ம ஹெவி டவுனு. ஸோ மார்னிங் வீடியோவிலே கிளியராக சொல்லியிருப்பேன், எல்லா செக்டார்ஸுமே டவுனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 21,800 வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 3 டேஸாக ஏறின கெயின்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரே நாளில் வைப் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எஃப்ஐஐ டேட்டாவை பார்த்துருவோம். இன்றைக்கி ஒரு 7,500 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க எஃப்ஐஐ. ஸோ டிஐஐ கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வாங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எந்தெந்த ஸ்டாக்ஸில் இருந்திருக்குன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்துருக்கலாம், ஐடிசியில் சான்சஸ் இருந்திருக்கு, ரிலையன்ஸ் பார்த்துருக்கலாம், ஹெச்பிசிஎல். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல பைக் பார்க்குறேன். ஸோ நான் இன்றைக்கி என்னென்ன கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், கேட்வே இது ஒரு போர்ட்ஃபோலியோவில், ஐடிசி இன்னொரு போர்ட்ஃபோலியோவில் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலான்ற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க், மதர்சன் சுமி, நெஸ்லே இந்தியா, என்டிபிசி, டாடா எல்எக்ஸி, டிசிஎஸ் அண்ட் விப்ரோ. ஸோ இதில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், என்டிபிசி, டிசிஎஸ், விப்ரோ இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. இன்றைக்கி 52 வீக் லோ ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க், சிப்லா, ஐடிசி, கோட்டக் மஹேந்திரா பேங்க், ஹிந்துஸ்தான் யூனிலீவர் இதெல்லாம் 52 வீக் டச் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இதை வெரிஃபை பண்ணிவிட்டு 1, 2 அப்படின்னு வாங்க ஆரம்பிங்க. ஸோ கோல் இண்டியாக்கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ கோல் இண்டியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கக்கிட்ட கையிருப்பு கோல் நிறையா இருக்குது, 23 டேஸ்க்கு தேவையான கோல் இருக்குது. ஸோ இதனால் வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற பிரச்சனைனால கோல் இண்டியாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎல்எஸ்ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐடி கம்பெனிஸ்லாம் திரும்பவும் ரீபவுண்ட் ஆகுன்ட்ருக்காங்க. ஸோ மெயினாக கோஃபோர்ஜ், இன்ஃபோசிஸ், பர்சிஸ்டன்ட், டிசிஎஸ் அண்ட் டெக் மஹேந்திரா. ஸோ இதில் நல்ல வேல்யூவில் இருக்கிற கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ், கோஃபோர்ஜ், பர்சிஸ்டன்ட் அண்ட் டெக் மஹேந்திராலாம் எப்போயுமே நல்ல அதிகமான வேல்யூவேஷனில் இருக்குது. பெட்டர் அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. இப்போ யூஎஸ் இண்டஸ்ட்ரீஸை பார்த்துருவோம். ஸோ S&P 500 1% கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாஸ்டாக் 100 1% டவுனு, டவ் ஜோன்ஸ் டவுனு. ஸோ நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி 3% கீழே டவுன் ஆகி காட்டிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நாளைக்கும் நிஃப்டி கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ கோல்டு, சில்வரு எல்லாமே ரொம்ப 5% கிட்ட டவுன் ஆகிருக்கு. ஸோ இது இன்னும் ப்ராஃபிட் புக்கிங் இன் கோல்டுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் கூட ஒரு 1000 ரூபா குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் 22 கேரட் கோல்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்கோ கியூ ட்ரஸ்ட் சீரீஸ், இது வந்து டாப் நாஸ்டாக் 100 இருக்கிற டாப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ETF. ஸோ இதில் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இன்னும் யூஎஸ் மார்க்கெட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பட் காசு தான் இல்லை. மைக்ரோசாஃப்ட்டில் வாங்கலாம். ஹோண்டா மோட்டார்ஸ் 16% டவுனில் இருக்குது, நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது, வாங்கலாம். அமேசானும் நல்லா இருக்குது, வாங்கலாம். ஸோ யூனிலீவரில் இன்றைக்கி ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ யூனிலீவரும் கிராஃப்ட் அண்ட் ஹைன்ஸும் ஒரு டைப்பில் வராங்க. ஸோ அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கெட்சப் பிஸ்னஸ் எல்லாமே யூனிலீவருக்கும் கீழே போகும். ஸோ என்கிட்ட யூனிலீவரும் இருக்குது, கிராஃப்ட் அண்ட் ஹைன்ஸும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே வாங்கலாமான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். மேபி நாளைக்கு வாங்குறதுக்கான பிளான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நியூஸை பற்றி பார்ப்போம். ஸோ யூஎஸ் க்ரூடு வந்து ஹெட்ஸ் டு ஏஷியா வயா பனாமா கனல், ஈரானில் பிரச்சனை இருக்கிறதுனால. ஸோ ஜெஃப் பெசோஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு $100 பில்லியன் இது பண்ணுறாங்க, ரிவாம் பண்ணுறாங்க வித் ஏஐ ஃபில்ம்ஸ். லில்லி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வெயிட் லாஸ் ட்ரக் வந்து
நல்லா வேலை பார்க்குதாமா, அதிகமான வெயிட்டை லூஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்இ பார்க்குறதில்ல, நம்ம நவோ நார்டிஸ்க் பார்க்குறோம் யூஎஸில். இந்தியாவில் வந்து அதோடைய ஜெனரிக் பண்ணுற கம்பெனிஸ் டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், நாட்கோ, சிப்லா, இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலாக மார்க்கெட்டு ஹெவியாக வாலட்டைலாக தான் இருக்கும். யூஎஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இந்தியன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இந்த ஈரான் பிரச்சனை தீர்ற வரைக்கும், யூஎஸில் இன்ஃப்ளேஷன் கரெக்ட் ஆகிற வரைக்கும், ஃபெட்ரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கரெக்ட் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி வாங்கணுமா அப்படின்னா நம்மளால் முடியாது. எந்த டைமில் மார்க்கெட் ஏறுன்னு தெரியாது. ஸோ நாளைக்கே ட்ரம்ப் க்ளோஸ் பண்ணிவிட்டா உடனே கேப் அப் ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ டெய்லி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது இட் வில் கிரியேட் அ வெரி குட் வெல்த் இன் த லாங் டேர்ம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.